எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல கர்த்தாவே எங்கள் நடுவிலே எழுந்தருளுவீராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. ஆமென். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில பலத்த கிரியைகளை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய ஜனத்தை விடுவிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில அளவில்லாமல் வெளிப்படுகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 10,000 இருக்கிறதா நம்முடைய அக்கினி மயமான ரதங்களோடு ஆண்டவரே குதிரைகளோடு நீர் இறங்கி வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 10,000 இருக்கிற உம்முடைய அளவில்லாத கிரியைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய தூத சேனைகளுக்காக ஆமென், நம்முடைய மகிமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மேன்மையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பெரியவர், ராஜா நீர் பெரியவர், மகத்துவமானவரே நீர் பெரியவர். ஆண்டவரே மேன்மையான காரியங்களை செய்து முடிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நல்ல கரம் தட்டி சொல்லுவோமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு
ஆவியானவரே ஆமென். உம்மில் அன்பு செய்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவரே. ஆமென். உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். 10,000களில் சிறந்தவரே, எங்கள் அன்பே, ஆத்துமனேசரே, தடைகளை உடைத்தெறிகிறவரே, கர்த்தருடைய ஆவியானவரே. ஆமென். நம் மீது பலமாய் கர்த்தருடைய அசைவாடுதல் வெளிப்படும்படியாக, தேவ ஆளுகை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பலமாய் வெளிப்படும்படியாக ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இந்த நாளிலே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடும்படியாக, அவர் தமது பலத்த கிரியைகளை ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கட்டளையிடும்படியாக, ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாக ஆமென். அவர் திட்டமுள்ளவராய், அவர் சித்தமுள்ளவராய் இந்த ஜெபத்திலே நம்மை இணைய பண்ணியிருக்கிறார். இந்த ஜெபத்திலே நம்மை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தயவுள்ள சித்தத்திற்கு அப்படியே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய், அவருடைய பாதத்திலே நம்மை சமர்ப்பித்தவர்களாய் ஆமென். கர்த்தருடைய ஆளுகைக்கு, கர்த்தருடைய மகத்துவங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நீர் பெரியவர், தேவன் நீர் பெரியவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆமென். இருதயங்கள் ஒருமனப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்கள் தேவனுக்கு நேராக ஒருமனப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சிந்தைகளை கர்த்தருக்கு நேராக திருப்பி ஆமென் ஆமென் ஆமென். முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரை மாத்திரம் நமக்கு முன்பதாக நிறுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரே இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நிற்போமா. ஆமென் ஆமென். கர்த்தர் இன்றைக்கு சில குடும்பங்களை விசாரிக்க விரும்புகிறார். ஆமென். சில வாழ்க்கைகளை கர்த்தர் விசாரிக்க விரும்புகிறார். சிலருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். சிலருடைய அழுகுரலை அவர் கேட்க விரும்புகிறார். ஆமென். அழுகைக்கு பதில் செய்கிற கர்த்தர், விண்ணப்பங்களுக்கு பதில் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், உன் இருதயத்தின் வியாகுலங்களை நான் அறிகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவர் விசாரிக்கிற நாள் சகோதரி, அவர் காப்பாற்றுகிற நாள் சகோதரி. ஆமென் ஆமென். அவர் விசாரித்து காப்பாற்றுகிற நாள். ஆமென். அவர் விசாரித்து தமது ஜனத்திற்கு நியாயம் செய்கிற நாள், இரட்சகராய் வெளிப்படுகிற நாள். ஆமென். அவருடைய சமூகத்தில் தேடி வரும்போதெல்லாம், அவரிடத்தில் கிட்டி சேரும் பொழுதெல்லாம், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு மறு உத்தரவு அருளி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற மேன்மையும் மகத்துவமான கர்த்தர், மேன்மையும் மகத்துவமான கர்த்தர், மேன்மையும் மகத்துவமான கர்த்தர். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரகபல ஹரதலரன ரிகபல பௌடப்தர ரகந்தர பௌஷ்யாரதனர ரிகபல் பௌடம் தராதரகடகம் துரேதனர ரிஹலதர மனஷகரதனர. ஆமென் ஆமென். தமது ஜனத்தின் இருதயங்களை சீர்படுத்தும்படியாக, தமது ஜனத்தின் வாழ்க்கையை கட்டும்படியாக, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்திலே கிரியை செய்யும்படியாக தமது வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். தமது வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். ஓ ரகபல ஷஹரதனரன ரிகபரபல பௌஷம்தராதரகசியாதனர ரீபல் கடரமனதர ரகபர பௌஷ்யாரகதனர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவருக்கு நல்ல துதி கன ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. சர்வ வல்லமை உள்ளவரை ஸ்தோத்திரிக்க துவங்குவோம், ஸ்தோத்திரிக்க துவங்குவோம். தடைகளை உடைத்தெறிகிற பரிசுத்த ஆவியானவர், தடைகளை உடைத்தெறிகிற பரிசுத்த ஆவியானவர், பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறவர், பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறவர், மேன்மையானவர், மகிமையானவர், சர்வ லோக சக்கராதிபதி. ரகபல ஷிகரதனரமன ஓ ரிகபரபல துரபல கடகரதி ராத்தனர. ஹல்லேலூயா. எல்லா தடைகளை உடைத்தெறிகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் தமது பரிசுத்த ஆவியானவரை தமது ஜனத்திற்காக அனுப்பி தந்தார். ஆமென். நம் நடுவில் கிரியை
செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் நம் நடுவில் செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நம் காரியமாய் புறப்பட்டு போகிறவர், நமக்கு முன் செல்லுகிற மகிமையின் மேகம், நமது தடைகளை உடை தருகிற வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக தமது மகிமையான பரிசுத்த ஆவியானவரை முன் செல்லும்படியாய் அனுப்பி வைக்கிறார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நடுவிலே வாசம் செய்ய வரத்தை பெற்ற ஒரே பரிசுத்தவர் அவர் மாத்திரமே, மாத்திரமே, மாத்திரமே. ஆமென். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Amen, amen. கர்த்தருடைய வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, தமது ஜனத்தை விசாரிக்கும்படியாக, தமது ஜனத்தை நடத்தும்படியாக, தம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் திரும்பும் பொழுதெல்லாம் மிகுந்த இரக்கமுள்ளவராய் மனதுருக்கமுள்ளவராய் தமது ஜனத்தின் வழியை செவைப்படுத்தி ஆசீர்வதித்து பராமரிக்கும்படியாக அந்த இரக்கமுள்ள தகப்பன் தமது மகிமையான பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே கட்டளையிடுகிறார். ஆமென். இந்த நாளில் எத்தனை பேர் விரும்புகிறீங்க அந்த மகிமையான பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் என் வாழ்க்கையில் வெளிப்படணும், அவர் விசாரிக்கிறதை நான் பார்க்கணும், என்னை அவர் நடத்தணும். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய், இஸ்ரவேல் ஜனத்திற்கு தாகத்திற்கு தண்ணீராய், பசிக்கு போஜனமாய், ஆமென், இளைப்பாறுதலுக்கு நிழலாய், ஆமென், எந்த சூழ்நிலையிலும் வந்து ஒதுங்கத்தக்கதான நல்ல மறைவிடமாய் பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து நடத்தினார் அல்லவோ. இன்றைக்கு அதே வசனத்தின் பிரகாரமாக தமது பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நடத்தி கொண்டு செல்ல விரும்புகிறார். எத்தனை பேர் ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியானவருக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறீங்க? அவர் தாகத்திற்கு தண்ணீராய் வெளிப்படுகிறவர், பசிக்கு போஜனமாய் வெளிப்படுகிறவர், ஆமே, கஷ்டங்களில் உபத்திரவங்களில் இளைப்பாறுகிற நிழலாய் நமக்காக வெளிப்படுகிறவர். ஓ ரஹதம சிகரதலரா ரிகபல சந்தரோதரக சியாத்தனரா, நல்ல மறைவிடம், நல்ல மறைவிடம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜனம் அவரை விட்டு வழி விலகும் போதெல்லாம் தமது ஜனத்தின் இருதயத்தை திருப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளையிடுவாராம். பரிசுத்த ஆவியானவர் உணர்வை கட்டளையிடுகிறவர். ஆமென். தேவனுக்கு நேராய் நம்மை நடத்துகிறவர், அவருடைய வார்த்தைகளுக்கு நேராய், வசனத்திற்கு நேராய், கட்டளைகளுக்கு நேராய், கற்பனைகளுக்கு நேராய், ஆமே, நம்மை சுவையான பாதையிலே நடப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய கரத்தில் அப்படி ஒப்பு கொடுத்து, என்னை தருகிற ஆவியானவர், என் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கரத்தில் தருகிற பாவியாகி என் மீது கிருபையாயிருப்பீராக. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை மூடுங்க இயேசுவே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மூடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும்படியாய் கிரியை செய்கிறவரே, ஹல்லேலூயா. பிதாவாகிய தெய்வமே, நன்மையான ஈவுகளை கட்டளையிடுகிற பிதாவாகிய தெய்வமே, ஓ ரகபல ஷஹலதரனா, தருகிறோமை நம்முடைய கரங்களிலே தருகிறோம். நம்முடைய ஆளுகைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய மகிமைக்காய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய கரத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படும்படியாய் இந்த நாளிலும் நம்முடைய கரங்களில் எங்களை தருகிறோம். ரகபல ஷகரதலரனா ரீகம் ரோதல் கடரபலதரா ரிகால ஷகதல் கடாரமனோ, குடும்பங்களில் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், ஆமென். சபைகளில் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, தேசங்களிலே பலமாய் வெளிப்படுகிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஆமென். நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திட்டம் வெளிப்படுவதாக. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய நாவுகளில பரிசுத்த ஆவியானவர் பலமாய் பலமாய் அசைவாடுவீராக. கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு நாவிலும்
நாவிலிருந்து வெளிப்படட்டும், ஒவ்வொரு நாவிலிருந்து வெளிப்படட்டும். கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய மகத்துவங்களை காண துவங்கட்டும், கர்த்தருடைய அதரிசனமானவருடைய மகத்துவங்களை காண துவங்கட்டும் ஐயா. ஆமென் ஆமென். தம்மை மறைத்து கொண்டிருக்கிறவருடைய மகத்துவங்களை கண்கள் காண துவங்கட்டும். மாம்ச கண்களோடு அல்ல, மாம்ச கண்களோடு அல்ல, விசுவாச கண்களோடு ஜெபத்தில் நிற்கட்டும். ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு ஜெபத்தில் நிற்கட்டும். உலக சிந்தையோடு அல்ல, உலக சிந்தையோடு அல்ல, ஆவியின் சிந்தையோடு நிற்கட்டும், ஆவியின் சிந்தையோடு நிற்கட்டும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியின் சிந்தையோடு நிற்கும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆவியானவர் எங்களை நடத்துவீராக, ஆவியானவர் கொண்டு செல்வீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலன் ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வெளிப்படட்டும் ஆவியானவர். ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆயுதங்களாய் அக்கினி மயமான கருவிகளாய் மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஓ ரகபல ஷிகரபல ரதன திக்கபரபர துநாதரகர சியாத்தனர ரீகப்தராதரகடகம் துரேதனர ரிகபல் பௌஷா ரகதன் கடகம் துரேதனர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அக்கினிமயமானவரே, 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 அக்கினி கந்தகமானவரே. ரகபல ஷிகதல் கடரபலதரா ரம்தல் கடரக சியாத்தனர ரீபல் கப்துரோதன கடகம் துரேதனர ரிகபல் பௌஷே ரகத்தர் கம் துரோதல கடக சியாத்தனர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம் ஆவியின் சிந்தையோடு தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். உலக பாரங்களோ உலகத்தில் இருக்கிற கவலைகளோ நம்மை நெருக்க விடாதபடி பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு பொறுமையோடு இந்த நாளில் ஓட துவங்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். தூசிய உதறி விட்டு எழும்புகிற காலமாயிருக்கிறது. ஆமென் ஆமென். குடும்ப சூழ்நிலைகளையும் உலகத்தில் நடக்கிற காரியங்களையும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற செயல்கள், மனிதருடைய வார்த்தைகள், ஆமென், சத்துருவினுடைய திட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி, பலகீனத்தை, நம்முடைய மாம்ச பலகீனத்தை பார்த்து சோர்ந்து போகாதபடி, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதபடி, ஆமென், பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, ஆமென் ஆமென், உங்கள் ஆவியின் கண்கள் திறக்கப்படணும். விசுவாச கண்களோடு உங்களை அழைத்தவரை மாத்திரம் நோக்கி ஓட துவங்க போகிறோம். உங்களை கரம் பிடித்திருக்கிற ஆத்துமநேசருக்காக மாத்திரம் வாழ துவங்க போகிறோம். ஆமென் ஆமென். நம்மை அழைத்தவர் நம்முடைய நாசியின் சுவாசத்திலே, ஆமென், நாசியின் சுவாசத்தை வைத்து நமக்கு ஜீவனாயிருக்கிற கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ஜெபிக்க துவங்க போகிறோம். எல்லா பாரத்தையும் அப்படி இறக்கி வைத்து விட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது விசுவாச வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் அழைத்தது விசுவாச மார்க்கத்திற்கு என்று. ஆமென். மாம்சத்திற்காக அல்ல, சுத்தி நிற்கிற மாம்ச கிரியைகளுக்காகவோ உலகத்திற்காகவோ அல்ல, விசுவாச மார்க்கத்திற்காக உன்னை அழைத்தேன். விசுவாசித்து ஜெயம் எடுக்கும்படியாக உன்னை அழைத்தேன். விசுவாசித்து சகலவற்றையும் மேற்கொள்ளும்படியாக உன்னை அழைத்தேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென். எல்லா பாரத்தையும் அப்படி உதறி தள்ளிவிட்டு தெய்வ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை திறந்து நீர் நடத்தும் ஆவியானவர் எங்களை கொண்டு சொல்லும். சகோதரி, உங்கள் இருதயத்திற்குள்ள உண்டாகிற அந்த ஆவியின் எழுப்புதல், உங்கள் இருதயத்திற்குள்ள கர்த்தர் போடுகிற அந்த எழுப்புதல் தான் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் ஒரு தனிப்பட்ட நபரை கொண்டு எதையெல்லாம் செய்கிறார் என்பதை குறித்து தான் இந்த நாள் ஜெபத்தில் நாம் முழுவதுமாக வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக தியானிக்க போகிறோம். உங்கள் ஒரு நபருக்கு உள்ள ஏற்படுகிறதான அந்த ஆவியின் எழுப்புதல் உங்கள் குடும்பத்தை கட்டும், உங்கள் தேசத்தை கட்ட
துவங்கும். மனுஷனுடைய திட்டங்களை அபத்தமாக்க துவங்கும். ஆமென், ஆமென். காரணம் இல்லாமல் கர்த்தர் உங்களை ஜெபத்தில் நிறுத்தவில்லை. காரணம் இல்லாமல் இந்த யுத்தத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. காரணம் இல்லாமல் கர்த்தர் உன்னை கொண்டு திட்டங்களை வைக்கவில்லை. முகாந்தரம் உண்டு, முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சவுல் தன் தகப்பனாருடைய கழுகுகளை தேடி புறப்பட கர்த்தர் ஒரு முகாந்தரத்தை வைத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இணைப்பதற்கு கர்த்தர் ஒரு பெரிய முகாந்தரத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் சதி கிரியைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகிறது. ஆமென், ஆமென். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பெரிய மாறுதல் உண்டாகிறது. அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அபிஷேகம் பெற்றவர்கள் தேவ ஆவியானவருக்கு உங்களை இடம் கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க தடைகள் உடைக்கப்படுகிறதை காண்பீர்கள். தடைகள் உடைக்கப்படுகிறதை காண்பீர்கள். ஆவியானுடைய ஆமென் திட்டங்கள் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஆவியானுடைய செயல்களை காண்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் நேராய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது வந்து அமர்ந்தது போலவே ஜனத்தின் மீது நீர் வந்து அமருகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். ஓ கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக பிதாவாகிய தெய்வம், பிதாவாகிய தெய்வம் ஆமே தமது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நடப்பித்த தமது வல்லமையின் மகா மேன்மையின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக, உங்க வாழ்க்கையிலேயே வெளிப்படுத்தும்படியாக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல நடப்பித்த கிரியைகளை அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மேல கர்த்தர் நடப்பிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நடப்பித்த செயல்களை ஆமே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் மீது கர்த்தர் நடப்பிக்க துவங்குகிறார். போராடு, போராடு ஆத்துமாவே, நீ ஜெபிக்க வேண்டிய காலம். தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில் உன்னை பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தமும் வாழ்க்கையில பரிபூரணமாய் வெளிப்பட வேண்டிய காலம் இது. மௌனமா இராத, மௌனமா இராத. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுத்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிறைந்து ஜெபிக்க துவங்குவோமா? ஆவியானவர் உங்களுக்கு தந்தரின வரத்தின் படியே ஆமென், ஆமென், ஆமென். வெவ்வேறு பாஷைகளில பேச துவங்குவோமா? வெவ்வேறு பாஷைகளில பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலத பரகரபல ஷிகரபலதர ரிகபரபரபல பௌச்சியாரபரபலப ரிகபல ஷிகரபலதர. ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமைக்காக நன்றி, மகிமைக்காய் நன்றி. ரீலௌடமரதர பௌஷபலதர. சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உயிர் பெறுகிறது. உலர்ந்த சரீரங்கள் எல்லாம் உயிர் பெறுகிறது. உலர்ந்து போய் இருக்கிற இருதயங்களை கர்த்தர் உயிர் பெற செய்கிறார். மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறவர்களை ஆவியானவர் கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார். ஆமென். எரிகிற அக்கினி தழலாய் மாற்றுகிறார். உலர்ந்த எலும்புகளிலே தேவ வல்லமை, உலர்ந்து சோர்ந்து போய் இருக்கிற இருதயங்களிலே தேவ வல்லமை, தளர்ந்து போய் இருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை. ஓ கர்த்தருடைய அக்கினி காற்று புறப்பட்டு வருகிறது. ஓ ரகபல ஷகரதரபா. உலர்ந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களை, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை, ஆமென், இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறவர்களை திரும்பவும் கட்டும்படியாக, திரும்பவும் அக்கினி ஜுவாலைகள் ஆக்க கர்த்தருடைய அக்கினிமயமான காற்று வீசப்படுகிறது. ரௌடபர துனபோ சத்துரேதனரா. நாவுகள் அக்கினி தழல்கள் ஆக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். அக்கினிமயமான நாவுகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ரீபல்போ ஷபரதன ரகசிய. ஆமென், 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 ஆமென். ரீபலதபல ஷகரதன ரபன. ஆமென், 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 ஆமென். ஆட்கொண்டு அனலாக்குகிறபடியா ஸ்தோத்திரம். ஆட்கொண்டு அனலாக்குகிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் நின்று அலங்கரியோ, உம் அன்பினால் நின்று
அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், உம் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். நல்ல கரம் கட்டி ஜெபித்துக் கொண்டே பாடுவோம். அந்நிய பாஷைகளை பேசி பேசி அப்படி பாட துவங்கும். ஆமென். ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார், ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நம்மை கொண்டு செயல்பட விரும்புகிறார். ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஆவியானுடைய வல்லமையான பிரசனத்திற்கு ஒப்பு கொடுத்து நீராளுகை செய்யும். ஜனத்தின் மீது பலமாய் அசைவாடும். ஒவ்வொரு நாவுகளில் அக்கினி தலாலாய் ஆவியானவர் வெளிப்படுவீராக. வானத்தின் அக்கினி விழுவதாக, வானத்தின் அக்கினி விழுவதாக, வானத்தின் அக்கினி உடைய ஜனத்தின் மீது விழுவதாக. ரீவல் பௌடா ரபலதரக ஷியாத்தனரா. ஆமென் 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 ஆமென். எலியாவின் பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி வந்து அமர்ந்தது போல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய வான அக்கினி விழுவதாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எதிராய் நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் வலு சர்ப்பத்தின் வல்லமைகளும் சுட்டெரிக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம், சுட்டெரிக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் அபத்தமாக்குகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், உம் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், உம் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், உம் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அடியோரை ஆமென் 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 ஆமென். பரிசுத்தாவியானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைக்காய் நன்றி, மகத்துவங்களுக்காக நன்றி. ஆமென். நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியா நன்றி.
நீர் பலமாய் அசைவாடுகிறபடி உமக்கு நன்றி. எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். குடும்பங்களில் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுகிறபடி உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜெபங்களுக்கு தக்கதாய், ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு தக்கதாய், ஒவ்வொரு கண்ணீருக்கு தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஆமென். உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் நான் அறிந்து உனக்காக செயல்படுகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களை அறிகிறார். சுமந்து வந்த அந்த ஜெப குறிப்புகளை, பாரங்களை கர்த்தர் அறிகிறார். உன் வேதனைகளை மாற்றுகிறார். இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை நீங்கும்படி செய்கிறார். ஆமென். உன் அங்கலாய்ப்பை நான் பார்க்கிறேன். உன் வேதனைகளை நான் நீக்கி போடுகிறேன். உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபலா ஷிகரபலா ஈரமனோ ரக்கபரபலமா ரிகபரபோ சப்தரீதன ரகசியாத்தனரா அன்பினால் இன்று அலங்கரியோ ஆவியானே எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. நல்ல கரம் தட்டி தேவாதி தேவனே அப்படியே மகிமை செலுத்துவோமா. Thank you Lord, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ரிகபல ஷிகரதனரதனர ரிகபரபரபலபோ ஷபரதனர. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah. பாருங்க, நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பார்க்கும்போது ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றான். உடனே அந்த நெகேமியா தேவனை நோக்கி ஒரு விசை ஜெபித்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லா துக்கத்தையும், அவன் எதை நினைத்து துக்கமுகமாய் நின்றானோ அந்த காரியத்தை அந்த அர்த்தசஷ்டா ராஜாவினிடத்தில் அப்படியே சொல்லுகிறான். பாருங்க, இன்றைக்கு இந்த நெகேமியாவை குறித்து தான் நாம பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனா இருக்கிற அந்த ராஜாவுக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள், ஏன்னா இவன் பான பாத்திரக்காரன், ராஜாவுக்கு தினமும் திராட்சரசம் ஊற்றி கொடுக்கும்படி அவன் பக்கத்துல அருகிலே நிற்கிறவன், எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிற இந்த நெகேமியா அந்த ஒரு நாள் துக்கமா இருக்கிறத யார் பார்க்கிறா? ராஜா பார்க்கிறா. அந்த ராஜாவுக்கே தெரியுமானால் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு நம்முடைய துக்கங்கள் மறைவாக இருக்குமோ, நம்முடைய வேதனைகள் மறைவாக இருக்குமோ, நம்முடைய கண்ணீர் அவருக்கு மறைவாக இருக்குமோ? ஆமே. மனுஷனுக்கு ஒருவேளை நம்முடைய வேதனைகள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை மறக்கிறவர் அல்ல, கர்த்தர் நம்மை நினையாமல் இருக்கிறவர்கள் அல்ல. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் என் துக்கத்தை பார்க்கிறவர் என்று சொல்லுகிறீங்க? என் இருதயத்தில் இருக்கிற எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமேன் ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறா, உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன், உன் வியாகுலங்களை நான் பார்க்கிறேன். உனக்கு வியாதி இல்லை, ஆனா நீ துக்க முகமாய் நீ வேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வேதனையை நீக்க கர்த்தர் சித்தமுள்ளவரா இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அந்த வேதனையை நீக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு செயலை, ஒரு கிரியை உங்களுக்காக நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி தேவன் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீ என்ன காரியத்தை நினைத்து நீ துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ எதை நினைத்து அடிக்கடி கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஆமென். உன் அங்கலாய்ப்பை நான்
நான் மாற்றி போடுகிறேன், அந்த துக்கத்தை நான் மாற்றி போடுகிறேன். இனி இந்த காரியத்தை நினைத்து நீ வேதனை படுகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகபல் பௌஷா ரதனரபலா ரிக்கபரபல் பௌடாரதரகசியாத்துனரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இன்றைக்கு ஸ்திரீகளை பெண்களா இணைந்து நாம ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம். நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் நல்ல சத்தமா வாசிக்கலாமா? நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் சூசா நடந்த மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனங்களை வாசிக்கும் போது அர்த்தசஷ்டா ராஜாவுடைய நாட்களிலே நெகேமியா எருசலேம் அலங்கம் இடிபட்ட செய்தியை கேட்ட மாத்திரத்திலே துக்கத்தோடு அழுது தேவ சமூகத்திலே துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம வாசித்தோம். 6வது வசனத்தின் கடைசி பகுதியிலே உம்முடைய கண்கள் அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக என்று அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறான். இதே வார்த்தையை ஆண்டவர் 1 நாளாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே சாலமோனை பார்த்து கத்திருந்த வார்த்தையை சொல்வார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் என்று அந்த வசனத்தை, அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே நெகேமியா தேவனை நோக்கி என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். நெகேமியா ஜெபித்த உடனே அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் சில திட்டங்களை வைக்கிறார். ஏன் இவன் இவ்வளோ அழணும், ஏன் துக்கிக்கணும்னு பார்த்தா, அவனுடைய குடும்பம் இடிபட்ட நிலைமையில இருக்குது, அவனுடைய தேசம் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கு, தேவ ஆலயம் உடைக்கப்பட்டு இருக்குது. எப்படியாவது திரும்ப கட்டணும், என் குடும்பம் திரும்ப கட்டப்படணும், என் தேசம் திரும்ப கட்டப்படணும், தேவனுடைய ஆலயம் திரும்ப கட்டப்படணும். இதற்காக துக்கிக்கிறான், இதுக்காக அழுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த சமயத்தில் தான் நம்ம 2வது வசனம், நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்தோம். இந்த நெகேமியா என்னை பார்த்து நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்கிறாரு. ஏன்னா இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து ஏன் தான் துக்கமாக இருக்கிறேன் என்பதை ராஜாவுக்கு சொல்லுகிறான். 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே ராஜா அந்த வார்த்தையை கேட்ட உடனே, நீ போய் அதை கட்டுகிறதுக்கு உன் பிரயாணத்துக்கு எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய், இவ்வளோ காலம் செல்லும் என்று ராஜாவுக்கு அவன் அந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே திரும்ப அந்த நெகேமியா ராஜாவிட்ட கேட்குறான், ஆண்டவர் ராஜாவே, தேவாலயத்துக்கு இருக்கிற வேலைக்கு கதவுக்காகவும் அலங்கத்தின் வேலைக்காகவும் எங்கள் வீடு கட்டப்படும்படியாகவும் மரங்களை ராஜாவுடைய வனத்திலிருந்து கேட்குறான். மரங்களை எங்களுக்கு தரணும், அதற்காக நீங்கள் எனக்கு கடிதம் தரணும் ராஜாவேன்னு கேட்குறான். உடனே இந்த ராஜாவும் அவன் கேட்ட எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாரு, கொடுக்குறாரு. கொடுத்த உடனே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இப்போ கட்டும்படியாக புறப்பட்டு போகிறான். எதெல்லாம் கட்டணும்னு அவன் புறப்பட்டு போகிறான்? எதெல்லாம் கட்டவர் புறப்பட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆலயத்தை கட்டணும், நகரத்தை கட்டணும். 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆலயத்தை கட்டணும், நகரத்தை கட்டணும், வீட்டை கட்டணும். அதற்காக ராஜாவிட்ட போய் துக்கமுகமாக நின்று தேவ சமூகத்தில் அதுக்கு முன்பதாகவே உபவாசித்து அழுது கெஞ்சி ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் வாங்கி கொண்டு திரும்ப ராஜாவினிடத்தில் போய் ஆலயம் கட்டப்படணும், வீடு கட்டப்படணும், என் நகரம் கட்டப்படணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இப்போ எருசலேமுக்கு திரும்பி போகிறான். ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட ஜீவிதத்துக்கு உள்ளாய் ஏற்படுகிற அந்த எழுப்புதல் தேசத்திலே, குடும்பத்திலே, சபையிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை எல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல போய் நெகேமியா சொல்லும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஏற்படுகிற தாகமும் ஏக்கமும் வாஞ்சையும் தேசத்திலே, குடும்பத்திலே, சபையிலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. இவன் எப்படி கட்ட துவங்குகிறான்? இது கதை கிடையாது, உண்மையாய் நடந்த வருஷத்தோடு எப்போ நடந்ததுன்னு முழு சரித்திரம், உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். இந்த நெகேமியா ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக முதல்ல போய் தேவ சமூகத்தில் போய் துக்கிக்கிறான், தேவ சமூகத்தில் போய் அழுறான். பாருங்க ஆண்டவர், என் குடும்பம் கிடக்கிறத பாருங்க, என் ஜனம் சிறைபிடிக்கப்பட்டு போய் இப்போ ஒண்ணுமில்லாமல் என் ஜனம் நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கிறது. என் ஜனம் சுட்டரிக்கப்பட்டு, என் ஜனத்தின் வீடுகள், நகரம், தேவாலயம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கு. இப்படி பாலா கிடப்பதற்காகவா ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீர்? எகிப்து தேசத்துல நாங்கள் அடிமைகளா இருந்தோம், எங்களை எவ்வளவு ஆச்சரியமாய் நீ நடத்தி கொண்டு வந்தீர். நீங்க வீடுகளில் இருந்து இந்த நெகேமியா புத்தகத்தை இந்த வாரம் முழுவதுமாக நீங்க படிக்கணும். ஏன்னா வருகிற நாட்களில் இந்த நெகேமியா புத்தகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நம்ம ஆராய்ந்து அதன்படி நாம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த ஜெபம், அந்த துக்கம் தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு நபரோடு கூட அநேகர் கை கோர்த்தார்கள், அநேக ஸ்திரீகள் கை கோர்த்தார்கள். நீங்க 3வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 12வது வசனம், 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, இந்த நெகேமியாவோடு இணைந்து அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபு ஆகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அல்லேலூயா. ஆண்கள் மாத்திரம் அல்ல, ஸ்திரீகளும் இணைந்து பழுது பார்த்து கட்ட துவங்கினார்கள். எதையெல்லாம் கட்டுனாங்க? தேவாலயத்தை, நகரத்தை, வீட்டை. அப்போ ஒரு நபர் மேல விழுந்த கடமை என்ன? தேவாலயத்தை கட்டணும், உங்க குடும்பத்தை நீங்க கட்டணும், நகரத்தை நீங்க கட்டணும். எப்படி கட்டணும், எப்படி கட்டினாங்கிறது பார்க்கறது அதுல ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம அப்படி தொடர்ந்து தியானிக்கலாம். 2வது அதிகாரம் 13வது வசனம், எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும்
பார்வையிட்டேன்னு சொல்லுகிறார். பாருங்க, இவன் இந்த ராஜாவினிடத்தில் கடிதத்தையும் ராஜாட்ட இருந்து உதவியையும் கேட்டு வாங்கிவிட்டு இந்த காரியத்தை வேற யார்கிட்டையுமே சொல்லலை. நெகேமியா சொல்லுவார், நான் ஏறி வந்த என் கழுதைக்கு தவிர வேற யாருக்கும் இதை குறித்து எதுவும் நான் யார்கிட்டையுமே சொல்லலைன்னு. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது என்று தெரிந்த உடனே நீங்கள் வாசிக்கலாம், எகேமியா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. அல்லேலூயா. ஒருத்தர் தான் எழும்புனா. எதுக்கு? தேவராஜ்யம் கட்டப்படணும், சபை கட்டப்படணும், குடும்பம் கட்டப்படணும், தேசம் பாழாய் கிடக்கு. அப்போ எதிரிகளால் சுட்டரிக்கப்பட்டு கடந்தது தேசம். இப்போ நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கு? குடிவெறியினாலும் சத்துருவின் பிடியிலும் அழிவுக்குள்ளாகவும் சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் இடிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. தேசம் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்குது. அப்படிதானே? அப்போ இதை கட்டணும், தேவராஜ்யம் அதாவது தேசத்துல மாற்றம் வருகிறதுக்கு முதல்ல சபையில ஒரு மாற்றம் வரணும். சபைக்குள்ள இருக்கிற நாம இணைந்து கட்ட துவங்கும் போது ராஜ்யம், தேவ ராஜ்யம் கட்டப்படும், நம்மை சுற்றி இருக்கிற தேசம் கட்டப்படும், நம்முடைய குடும்பம். இப்போ எருசலேம் சபை கட்டப்பட்டாச்சு அப்படின்னாலே அதை சுற்றி இருக்கிற தேசம் என்னப்படும்? தேசம் கட்டப்படும் போது அதற்கு மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மதில்களுக்கு மேலே தான் ஒவ்வொரு குடும்பமும் இருக்குது. அப்போ அஸ்திபாரம் என்னது? தேவாலயம், நகரம். இது ரெண்டும் கட்டப்படும் போது குடும்பங்கள் தானாக பாதுகாப்புக்குள்ளே கட்டப்படுகிறது. இப்போ சத்துரு எப்படி மனிதர்களை எழுப்பி தேவனுக்காக செயல்பட நினைக்கிறவர்களை தடுக்கிறாங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். உடனே ஒரு மனுஷன் எழும்பின உடனே இவங்களுக்கெல்லாம் விசனமாக இருக்குது, சரி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்களே, நன்மையை உண்டு பண்ண வந்துட்டானே, இது இப்படியே அழிந்து போயிடும்ல நாங்கள் நினச்சோன்னு சன்பல்லாத்தும் தொபியாவும் ஆவிக்குரியவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யணும் நீங்கள் எழும்பும்போது உங்களை சோர்வடைய பண்ண சில மனிதர்கள் எழும்பத்தான் செய்வாங்க. சபைக்கு உள்ளா இருந்து எழும்புவாங்க. அவங்க வேற எங்கேயும் இருந்து வரல, இந்த சன்பல்லாத்து தொபியாவோ வேற எங்கேயும் இருந்து வரல, அவங்க கூட இருந்த மனிதர்கள். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நம்ம நன்மையை செய்ய விடாம நம்மை தடுப்பவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் இவர்கள் எப்படி இந்த மனுஷனுடைய திட்டங்களை மேற்கொண்டார்கள்னு நீங்க பார்ப்பீங்கன்னா, யுத்தம் செய்கிறாங்க, யுத்தம் செய்கிறாங்க. எப்படி யுத்தம் பண்றாங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டும்படி அவங்க கரத்துல ஆயுதமும் இருக்குது, யுத்தம் செய்யும்படி அவங்க இடுப்புல பட்டயமும் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ செய்ய வேண்டிய வேலையை நாம தேவ ஊழியத்தை, தேவ ராஜ்யத்தை கட்டும்படி செய்ய வேண்டிய வேலையை வேகமாக செய்யணும். யுத்தம் பண்ணுறதுக்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும், ஜெபிக்கிறதுக்கு எப்பவுமே. ஆமீன், ஹல்லேலூயா. பாருங்க, அது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பாதி பேர் ஜெபிக்கிறாங்க, பாதி பேர் வேலை செய்கிறாங்க. உங்கள் கை வேலை செய்யணும், உங்கள் நாவு ஜெபிக்கணும், உங்கள் இடுப்பில் எப்பவும் பட்டயம் ஆயத்தமாகவே இருக்கணும். ஏன்னா சத்துரு எப்போ வந்தாலும் வீழ்த்தணும், வெட்டணும். ஆனால் தேவ ராஜ்யத்தை கட்டுறதுல சோர்ந்து போயிடக்கூடாது, உங்கள் குடும்பத்தை கட்டுறதுல சோர்ந்து போயிடக்கூடாது, சபைக்காக நீங்கள் உழைக்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா யுத்தமும் இருக்கும், நம்ம செய்ய வேண்டியதையும் செய்யணும். அல்லேலூயா. ஜெபமும் இருக்கணும், நம்ம செய்ய வேண்டியதையும் செய்யணும். நெகேமியா அப்படிதான் ஜனங்களை பழக்க வச்சாரு. ஒரு கரத்தில் வேலையை நீங்கள் என்ன மண் வைத்து சாம்பல் வைத்து சாந்து வைத்து கட்டுறீங்களா, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், உங்கள் நாவில் துதிக்க வேண்டிய துதி, உங்கள் இன்னொரு கையில் பட்டயம். அப்படி ஜனங்களை யுத்தத்தில் பழக்குவித்து வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னுமாக அந்த நெகேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத்துறவை கடந்து. ஒரு மனுஷன்
தேவனுக்காக எதாகிலும் செய்யணும்னு அவன் எழும்பும்போது சில பள்ளத்தாக்குகளை கடக்க வேண்டியது வரும். சில அழுகையின் பள்ளத்தாக்க நம்ம கடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வலு சர்ப்ப துறவு, சில வலு சர்ப்ப வல்லமைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது. குப்பை மேட்டு வாசல் அப்படின்னா சில பாவங்களை தாண்டணும். சில பாவங்களை நம்ம நெருங்கி நிற்கும், சில சத்துருக்கள் நெருங்கி நிற்கும், சில பள்ளத்தாக்குகளை நம்ம கடக்க வேண்டியது இருக்கும். கடந்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படி நம்மை ஒப்பு கொடுக்கணும், நாம் செயல்படணும். பாருங்க, இன்னுமாக நெகேமியா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சத்கந்தம் பண்ணி அப்படின்னா சில மனிதர்களை அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி விட்டு அவர்களை அழிக்கும்படி திட்டம் போடுகிறாங்க. ஆனால் திட்டம் போட்டு அந்த சத்துருக்கள் சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னார்கள். அந்த வார்த்தையை நல்லா படிக்கலாம். சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால எதை செய்ய முடியும்? சுட்டெரித்து மண்மேடுகள் ஆக்கப்பட்ட கற்களுக்கும் உயிர் கொடுக்க நம்மளால முடியும். புரிந்துதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது அந்த வார்த்தை? எப்படி மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் ஜெபிக்கிறவனை கொண்டு கர்த்தர் ஆமென் கல்லுகளுக்கும் உயிர் கொடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபந்தான், ஜெபந்தான். இந்த நெகேமியா அதிகாரத்தை முழுவதுமாக வீட்டில இருந்து வாசிங்க. ஜெபிப்பாரு, வேலை செய்வாரு. ஒரு மனுஷன் சன்பல்லாத்து தொபியா எழும்பியாச்சா உடனே போய் ஜெபிப்பாரு. ஆண்டவரே, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அபத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமீன். இவர் எப்படி ஜெபிக்கிறாரோ அப்படியே கர்த்தர் செயல்பட வைப்பாரு. ஒரு ஜெப விண்ணப்பமாகிலும் வீணாய் போகவே இல்லை. இவர் எதெல்லாம் ஆசைப்படுறாரோ, அந்த எருசலேம்ல எதை கட்டணும், எப்படி கட்டணும், இதை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், எதெல்லாம் ஆசைப்படுறாரோ அதெல்லாம் கொண்டு ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லுவாரு. ஆண்டவர்கிட்ட சொல்ல சொல்ல கர்த்தர் இவரை கொண்டு அவர் விரும்பினதை செய்து முடிக்க கர்த்தர் நன்மையாக நன்மையாக ஆமென். அந்த நெகேமியா சொல்லுவான், கர்த்தருடைய கரம் என் மீது நன்மையாக இருந்தது. கர்த்தருடைய கரம் என் மீது நன்மையாக இருந்தது. ஜபத்தை மாத்திரம் ஒரு நாளும் விடாதீங்க. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யம், அதாவது கர்த்தருடைய சபையை கட்டணும். முதல்ல தேவ ஆலயத்தை நாம எப்படி கட்டணும்? ஜபத்தின் மூலமாக கட்டணும், ஐக்கியத்தின் மூலமாக கட்டணும். சபையில் இன்னும் புதிய புதிய காரியங்களை செய்யணும்னு நீங்கள் ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் சபையை குறித்த வெளிப்பாடுகளை, செய்ய வேண்டிய காரியங்களை, ஆலோசனையை தருவார். நீ இப்படி செய், இப்படி பண்ணு. சாதாரணமாக யாருக்கும் ஆண்டவர் துக்கத்தை கொடுக்க மாட்டார். ஆலயத்தை குறித்த துக்கமோ, ஊழியக்காரர்களை குறித்த துக்கமோ, தேசத்தை குறித்த துக்கமோ ஆண்டவர் தரமாட்டார். ஒருத்தருக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கு அப்படின்னாலே விருப்பத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யறத்தக்கதான பலனையும் ஞானத்தையும் ஆமென் வல்லமையும் சத்துவத்தையும் அவரே கொடுக்கிறார், அவரே கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், இந்த நாள் ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆமென், உங்க தனிப்பட்ட இருதயத்துக்குள்ள கர்த்தர் போடுகிற அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம், அந்த விருப்பம் உங்க ஒரு நபரை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணும். ஆமென். ஒரு நபரை கொண்டு தேவ ராஜ்யம் கட்டப்படும். அந்த ஒரு நபரை கொண்டு சுட்டரிக்கப்பட்ட கற்களுக்கும் உயிர் கொடுக்க கர்த்தராலே ஆகும். ஜெபிக்கிறவனை கொண்டு ஆமென் உயிர் கொடுக்க கர்த்தராலே ஆகும். ஜெபிக்கிறவர்களை கொண்டு சுட்டரிக்கப்பட்டவைகளும் ஆமென் உயிர் கொடுக்க கர்த்தராலே ஆகும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் இன்றைக்கு நன்மையா
மகிமையாக ஒவ்வொருவரும் மீது வந்து அமர்ந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அவர் உன்னை துக்கிக்க வைக்கிறார் என்றார், உன்னை கொண்டு அவர் கட்டும்படியாகத்தான். உன்னை உபவாசிக்க வைக்கிறார் என்றார், உன்னை கொண்டு அவர் கட்டும்படியாகத்தான். ஆமென். உன்னை ஆள வைக்கிறார் என்றார், உன் குடும்பத்தை கட்டும்படி, சபையை கட்டும்படி, தேசத்தை கட்டும்படி ஆவியானுடைய கரம் உன் மீது நன்மையாக வந்து அமர்ந்திருக்கிறது. ஓ ரிகபல ரதரபல வீரபலபோ ஷபரதரப ரிகபரபலபோ சந்துராதரகசியாதனரா ரிகபல தபல ரத ரிகபரபலபோ ஷபரபலதரா ரிகபல ஷிகபபரதுனர பலதன ரௌடமனஹசியாதனர ரிகபல. அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை, இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் ஊடுருவி பாய்வதாக. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி சபையை கட்ட, குடும்பத்தை கட்ட, தேசத்தை கட்ட ஒரு பலத்த கரம் ஜனத்தின் மேல் வந்து அமருவதாக. ஓ ரகபரபல ஷிகரபலதர ரிகபரபலப ஷகரதனர ரீ லௌடமன ரத்தன ரபௌடம்த ராதரகசியாதனர ரீ லௌடரபல ஷிகரபலர. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உன்னை உயிர் கொடுக்கிறவளாய் வைத்திருக்கிறார், உயிர் கொடுக்கிறவளாய் வைத்திருக்கிறார். ஆமென். சபையை குறித்த பாரத்தை தந்தாரானார். ஓ சபைக்கு உயிர் கொடுக்கிறவளை உன்னை வைத்திருக்கிறார். குடும்பத்தை குறித்ததான பாரம் உங்களுக்குள்ள இருக்குமானார் குடும்பத்தை உயிர் கொடுத்து கட்டும்படி ஒரு மகத்துவத்தை கத்த வைக்கிறார். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆமென். இன்னும் நெகேமியா 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று நெகேமியா சொல்லுகிறார். அவர்கள் நிமித்தம், அவர்கள் நிமித்தம். ஏன்னா தேவ ராஜ்யத்தை கட்ட விடாதபடிக்கு, கர்த்தருடைய திட்டத்தை செய்ய விடாதபடிக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு, கர்த்தருடைய சபையை கட்ட விடாதபடி, குடும்பத்தை தேவனுக்கு நேராய் நடத்த விடாதபடிக்கு சில மனிதர்களை சத்துரு எழுப்பி வைத்திருக்கிறான். சில மனிதர்களை சத்துரு எழுப்பி வைத்திருக்கிறான். அவன் சத்துரு நாம எவ்வளோ தேவனுக்காக செயல்படணும்னு யோசிக்கிறோமோ, அவனும் அதே போல தேவ ஜனத்திற்கு விரோதமாக அவங்க சமாதானத்தை கெடுக்கணும், அவங்க செய்கிற காரியத்தை நம்ம குலைத்து போட வேண்டும் என்று சத்துரு திட்டங்களை போட்டுட்டே இருக்கிறான். அதற்காக இந்த நெகேமியா சொல்லுகிறான், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த மனிதர்களை சத்துரு எழுப்பி வைத்திருக்கிறான்னு தெரியும். உங்கள் சமாதானத்தை கெடுக்கும்படி யார் யார் அடிக்கடி எழும்புகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதற்காக நெகேமியா சொல்லுகிறான், இந்த மனிதர்களின் நிமித்தமாக, இந்த சத்துருக்களின் நிமித்தமாக இரவும் பகலும் ஜெபித்து ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று. அல்லேலூயா அல்லேலூயா. இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களை நிறுத்தணும். சபைக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள் வேணும். குடும்பத்திற்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள் வேணும். நீங்க யோசித்து பாருங்க, இந்த நெகேமியா மாம்ச பிரகாரமா, மாம்ச பலத்தோடு இந்த ஆலயத்தையோ இந்த எருசலேம் நகரத்தையோ கட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பான். ஆனால் அவன் கட்டியிருக்க முடியாது. அவன் முழுவதுமாக சார்ந்து கொண்டது தேவனை மாத்திரம். ஜெபித்து ஜெபித்து தான் கட்டுகிறான். குடும்பத்தை ஜெபித்து ஜெபித்து தான் கட்டணும். சபையை ஜெபித்து ஜெபித்து தான் கட்ட முடியும். தேசத்தை ஜெபித்து ஜெபித்து தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் முடியும் முடியும். ஜெபிக்கணும், ஜாமக்காரர்களா நிற்கணும். நாம தான் ஜாமக்காரர்கள். கட்டுகிறவர்களும் நாம தான், ஜாமக்காரர்களும் நாம தான். அதிகமாக தனிமையில் இருந்து ஜெபிக்கணும். பாருங்க, இந்த மனிதர்களை கண்ட உடனே யூதா கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் எழும்பி சொல்றாங்க, யூதா அப்படின்னாலே என்னது? துதி. லேயால் யூதாவை பெற்ற உடனே நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேனாகன்னு சொல்லி அவனுக்கு யூதான்னு பெயர் வைக்கிறார். யூதா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? துதி. இந்த யூதா சொல்லுகிறான், சுமை சுமக்கருடைய 4வது அதிகாரம் 10வது வசனத்தில், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்ட கூடாது, எங்களுக்கு பலன் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு. யூதா என்ன சொல்றான்?
பலன் குறையுது அப்படின்னு. உடனே இந்த நெகேமியா என்ன பண்ணுறாரு? அன்று முதற்கொண்டு 4வது அதிகாரம் 16 வசனத்திலே, என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 17வது வசனத்திலே, அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்யணும், வேலை செய்யணும். வேலை செய்யணும் அப்படின்னா என்ன வேலை செய்யணும்? சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒன்று, எங்கெல்லாம் ஓடி ஓடி கர்த்தருக்காக வேலை செய்ய முடியுமோ செய்யணும். சபையிலே இருக்கட்டும், தேசத்திலே இருக்கட்டும், வேலை செய்யணும். 2வது, யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும், ஜெபிக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். நீங்கள் யுத்தம் பண்ணாமல் எதையும் ஜெயிக்க முடியாது. கண்ணீர் விடாமல், அந்த நெகேமியா அவரை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை படிக்கலாம். அழுறாரு, துக்கிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு, மன்றாடுறாரு. நம்ம ஜெபத்தில் என்னெல்லாம் இருக்கணும்? அழுக, துக்கம், உபவாசம், மன்றாட்டு. உபவாசம் இல்லாத ஜெபம் அநேக நேரத்தில் சில ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படணும் அப்படின்னு உபவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இவ்வகையான பிசாசு, சில பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எந்த வகையில் அது போகிறது இல்லை. சில குடும்பத்தில் இருக்கிற கட்டு உடையணும், சில சாபம் உடையணும், சில சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படணும் அப்படின்னு உபவாசம். உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாற்றம் பார்க்கணுமா, உடனடியாக ஒரு மாறுதலை பார்க்கணுமா, சடனாக உபவாசம் போட்டுருங்க. ஆவியில் ஒரு நெருக்கம் இருக்குதா, ஜெபிக்க முடியலையா, ஜெபிக்க முடியலையா, பழைய மாதிரி என்னால் விடுதலையா ஜெபிக்க முடியலையா, கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் ஜெபிக்க முடியலையா, உடனே ஒரு உபவாசத்தை போட்டு போய் இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண எல்லா கட்டும் உடஞ்சி சத்துரு தானாக வெளியேறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. உபவாசம், ஜெபம், மன்றாட்டு, துக்கிப்பு, அழுக, கண்ணீர், இதுதான் நம்ம யுத்தம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு வில்லுகள், கவசங்கள், ஈட்டிகள். நான் சொல்கிறேன், துக்கம், மன்றாட்டு, அழுக, கண்ணீர், இதை பிடித்தவர்களாக யுத்தம் பண்ணணும். ஜெபத்தில் யுத்தம் பண்ணணும், ஜெபிக்கணும். அலங்கத்தை கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவரும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே. அது எப்படி பாருங்களேன், 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், அலங்கத்தை கட்டுகிறவர்களாக இருக்கட்டும், சுமக்கிறவர்களாக இருக்கட்டும், சுமை ஏற்றுகிறவர்களாக இருக்கட்டும், ஒரு கையில் வேலை, இன்னொரு கையில் ஆயுதம், ஆயுதம், ஆயுதம். ஜெபமும் இருக்கணும், வேலையும் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். 20வது வசனத்தில், நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அப்படியே இந்த வசனத்தை இருதயத்தில் பதித்தவர்களாக அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆமென். சில பெண்களும் இணைந்து கட்டுகிறாங்க, ஸ்திரீகள் இணைந்து கட்டுகிறாங்க, பழுது பார்க்கிறார்கள். அப்படின்னா இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வெறுமைகளை மாற்றி திரும்பவும் கட்டும்படி ஆவியானவர் உன்னை ஏவி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை பழுது பார்த்து கட்டும்படி ஆவியானவர் நெருக்கி ஏவுகிறார். நம்ம தான் இந்த நெகேமியா ஒருவேளை பின்வாங்கியிருப்பான்னா நான் எப்படி கட்ட முடியும், என் ஒருத்தனை கொண்டு என்ன செய்ய முடியும், என் ஒருத்தனை கொண்டு எப்படி இவ்வளோ பெரிய வேலையை செய்து முடிக்க முடியும்னு அந்த நெகேமியா நினைத்திருப்பானா, அன்றைக்கு அந்த ராஜ்யத்தில் எருசலேம் தேவாலயமோ எருசலேம் நகரம் திரும்ப கட்டப்பட்டிருக்கிறது. இத்தனை வருடங்களாக இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட அந்த எழுப்புதல்,
ஒருத்தருடைய இருதயத்தில் ஏற்படுகிற அந்த துக்கம் முதல்ல ராஜா பார்த்தது நெகேமியாவிட்ட இருந்த துக்கம். உன் துக்கத்தை பார்த்து கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்கிறார். சகோதரி, உன் குடும்பத்தை குறித்து துக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்குதா? ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களை கொண்டு கட்ட துவங்குகிறார். உங்களுக்காக யுத்தம் செய்ய துவங்குகிறார். நீங்க விரும்புகிறத அவரிடத்துல கேளுங்க. அவர் எதையெல்லாம் செய்யணுமோ வெறுமையாய் நிற்கிற அந்த நெகேமியாவுக்கு ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்து தேவாலயத்தை கட்ட, வீட்டை கட்ட, நகரத்தை கட்ட, ராஜா தன்னுடைய வனத்தில் இருக்கிற சகல மரங்களையும் அப்படியே அனுப்பி கொடுக்கிறான். கட்டு, நீ கட்டு, நீ கட்டு என்று. ஆமென் ஆமென். உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் பரலோக ராஜா உங்களுக்காக தமது நன்மைகளை தந்து உங்களுக்கு கட்டுகிறதற்கு உதவியாக இன்றைக்கு அவர் செயல்படுகிறார். ஆமென். நீங்க உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கட்டும்படியாக, தேசத்திலே மாற்றத்தை கட்டளையிடும்படியாக, சபையிலே மாற்றத்தை கட்டளையிடும்படியாக, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் தமது நன்மையை துறந்து தருகிறார். அவருடைய கரங்கள் நன்மையாக உங்க மேல வைக்கப்படுகிறது. ஓ ரிபலதமன ஷிகரபலதரா ரிகவரபல் பௌடா ரகதரபா ரிகபல தரமன சந்தரபௌரியா. ஆமென் 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 ஆமென். ஒரு மனதை கெடுக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகிறது. ஆமென் ஆமென். இணைந்து செயல்பட விடாதபடி, சபைக்காக, ஊழியத்திற்காக, குடும்பத்திலே இணைந்து செயல்பட விடாதபடி, இணைந்து ஜெபிக்க விடாதபடி போராடுகிற எல்லா அசுத்தங்களும் அழிக்கப்பட்டு போகிறது. ரீபலபா ஷரபலதுரா ரக்கமன ஹந்தரோதனரா ரீலௌடப் தன்கடாத ரகசியே ரீபல்பௌ ஷரஹரப்து நேத ரகசியாத்தனரா. ஆமென் ஆமென். அப்படி ஜெபிக்க துவங்குங்க, ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, ஒரு மனதை கெடுக்கிற எல்லா அந்தகாரங்களும் அழிவதாக, தேவையில்லாத பிரச்சனைகளை, போராட்டங்களை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தங்களும் அழிக்கப்பட்டு போவதாக. ஆமென் ஆமென் ஆமென். நீர் கட்டு, நீர் கட்டு, நீர் யுத்தம் செய்வீராக. ஆமென் ஆமென் ஆமென். சுட்டரிக்கப்பட்ட கற்களுக்கு உயிர் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீது வந்து அமருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் பலமாய் வந்து அமருவதாக. இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தனமே நடத்துகிறபடியா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு இந்த நாளிலிருந்து ஆவியானவர் செயல்படுகிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை காணத்தக்க பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறபடியா ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள் அளவில்லாமல், ஆமென், அவருடைய வார்த்தைகள் பலமாய் கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரிப்போம். ரீகா பாபா லஷக ரமன ரதனா. நெகேமியா ஜெபித்த பிரகாரமாகவே எங்கள் ஜெபங்களை கேட்கும்படி உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. ரா லௌடபா ரதுரபல சந்தரபௌரியா ரிகவரபல பௌத்யாரபன ஹம்சந்தராதனரா ரிகவரபல பௌஷ்யாரதனரா. ஆமென் 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 ஆமென்.